வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஒருபோதும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பக்கூடாது. ஆனால் சில மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பொய்யா உண்மையா என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இழந்த சில பணத்தையும் இழந்த சில உறவுகளையும் நீங்கள் இன்னமும் நினைத்து பார்த்து கவலைகளுக்கு உள்ளாகி கொண்டே தான் நிச்சயமாக இருப்பீர்கள். உங்களிடம் வந்து நான் உனக்கு அதை பண்ணி கொடுக்கிறேன், இதை பண்ணி கொடுக்கிறேன், இந்த பிசினஸ்ல காசு போடு, உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு வாயால வடை சுடுற பொய்யான மனிதர்கள் உங்களை ஏமாற்ற காத்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களிடமிருந்து எப்படி வேண்டுமானாலும் பணத்தை கறந்து விடலாம், இவன் மீண்டும் நம்மிடம் சண்டைக்கு வரமாட்டான் என்று நினைத்து கொண்டு எத்தனையோ நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருப்பார்கள். அந்த நபர்களை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி வைத்துக் கொண்டால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிடும். இனிமேலாவது அவங்க பேசக்கூடிய அந்த வெற்று பேச்சுக்களை, பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் மயங்கிடவே கூடாது. மயங்கிடாம என்ன செய்யணும் என்பதை புரிந்து கொண்டு நடப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் உங்ககிட்ட என்ன பேசுறான்றத பார்க்காதீங்க. அவன் உங்களுக்கான என்ன செய்யறாங்கிறத மட்டுமே தான் நீங்க பார்க்கணும். அவனோட செயலை மட்டுமே நீங்க வச்சு அவனை ஒருபோதும் நீங்கள் கணிக்க வேண்டுமே தவிர அவனுடைய பேச்சுக்களை மட்டும் வைத்து அவனை ஒருபோதும் நீங்கள் கணிக்கவே கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு ஒருத்தன் வாயால் பேசுவதை விட இவன் ஒரு செயலில் செய்துவிட்டு அதற்கப்புறம் வந்து பேசுகிறானோ அவனை நீங்கள் நம்புங்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றி பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளை நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வார்த்தைகளுக்கு மயங்காமல் செயல்களுக்கு முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கொடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையான சில மனிதர்களையும் உண்மையான சில நிகழ்வுகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில மறைக்கப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு நாளில் வெளியேற்றப்படும். மகரம் ராசியே, குடும்பம் என்பது அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு இடம். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள்ள சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். சில உண்மைகள் காலம் வரும் வரை வெளியில் தெரியாமல் இருக்கும். அந்த உண்மை வெளிவரும் பொழுது முதலில் அதிர்ச்சியாகவே இருந்தாலும் பின்னர் அது ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடும் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். ஆனால் அது உடனே கேட்டவுடன் ஒரு அதிர்ச்சியும், ஏன் இப்படி நடந்தது, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்ன, எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு மனிதர்கள் எப்படி யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எந்த ஒரு செயலை செய்தால் நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்கிற ஒரு அனுபவத்தையும் ஒரு தெளிவையும் அந்த ஒரு செயல்கள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்துல நீண்ட நாட்களாக பேசப்படாமலே இருந்த ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு முடிவுகள் அல்லது பழைய பிரச்சனைகள் மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது எடுத்து கொண்டு வந்து பேசப்படலாம். அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்ட முடிவு எடுப்பதை விட அமைதியான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முடிவுகளை எடுப்பது மிகவும் அவசியம். அது பணத்தை கொடுக்காமல் நீண்ட நாட்கள் ஆகியும் இந்த ஒரு நேரத்தில் அந்த பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது முன்னால் செய்த ஒரு தவறுக்கு இந்த ஒரு நேரத்தில் பிரச்சனைகள் கூட கிளம்பியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முடிவையை எடுத்தாலும் அதை நன்றாக யோசித்து நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பொருளாதாரமானது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த ஒரு முயற்சிகளை கையில் எடுப்பது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். மகரம் ராசி என்பர்களை, நீங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை சுமக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் அனைவராலேயுமே இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே மற்றவர்களின் பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் சுமந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். சந்திரனின் தாக்கம் குடும்பம் மற்றும் மனநிலைமையை குறிக்கும் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனாலேயே இந்த காலத்தில் குடும்பத்தில் பொறுமையும் புரிதலும் மிக அவசியம். பொறுமையுடனும் நீங்கள் புரிதல் கிடைத்தவுடனும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடன் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் என்பதை காத்திருந்து காணுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நெஞ்சுக்குள்ளேயே போட்டு வைத்திருந்த உங்களுடைய ஒரு மிக முக்கியமான நீண்ட நாள் ஆசைகளும் ஒரு மிகப்பெரிய கனவு நிறைவேறப் போகும் பொன்னான நாட்களும் இவையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அது ஒரு புதிய வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு சென்று வருவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த சில வினாடிகளும் சில நிமிடங்களுக்கு பிறகும் இந்த நாட்களுக்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு நடக்குமான நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்த விஷயங்களும் இந்த சில நாட்களுக்குள் பிரபஞ்சத்தின் சாட்சியாக உங்களுக்கு சாதகமாக நிறைவேறி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இழந்த பெருமைகளையும் இழந்த சந்தோஷங்களையும் மீட்டு எடுப்பதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை இந்த காலங்கள் உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை உங்களுக்குள்ள தேடி வர வைக்கும். மகரம் ராசி அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் சில கனவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில ஆசைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மனதிற்குள் ஆழமாகவே இருந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பல வருடங்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எனக்கு எப்பொழுது கைகூடும், அதில் எப்பொழுது எனக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அது ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், குடும்பத்தின் ஒரு முக்கியமான சந்தோஷமாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு பெரிய மாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக அந்த ஆசைகள் தொடர்ந்து தாமதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். அந்த தாமதங்கள் உங்களுடைய நம்பிக்கையை சில நேரங்களில் குறைத்து போட்டிருக்கலாம். எனக்கான நேரம் எப்பொழுது வரும் என்று நீங்கள் யோசித்த ஒரு நேரங்களும் அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் மகரம் ராசியே, இனி வரக்கூடிய நாட்களில் நீண்ட நாள் மனதில் வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. சனி பகவான் தாமதமாக பலன் கொடுத்தாலும் அது நிலையானதாக இருக்கும் என்று அனைவராலேயுமே நம்பப்படுகிறது. நீங்கள் காத்திருந்த காலங்கள் வீணாகவில்லை. அந்த காத்திருப்பு உங்களுடைய ஆசையை பெறுவதற்கான தகுதியான மனிதராகவே உங்களை நிச்சயமாக மாற்றி போட்டுவிடும். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய கனவை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. சில பூக்கள் சீக்கிரம் மலரும், சில பூக்கள் தாமதமாகத்தான் மலரும். ஆனால் மலரும் பொழுது அதனுடைய அழகு அதிகமாக இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் மலரக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. இந்த மலரக்கூடிய நேரத்தில் நீங்கள் நினைத்ததை விடவே உங்களுடைய வாழ்க்கை உங்களை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் உங்களுக்குள்ள ஆரம்பமாக தொடங்கிவிட்டது. மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரையங்கள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரித்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான நல்லதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு நாள் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக ஸ்தலத்திற்கு சென்று வருவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த சில வினாடிகளும் சில நிமிடங்களுக்கு பிறகும் இந்த நாட்களுக்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு நடக்குமான நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்த விஷயங்களும் இந்த சில நாட்களுக்குள் பிரபஞ்சத்தின் சாட்சியாக உங்களுக்கு சாதகமாக நிறைவேறி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இழந்த பெருமைகளையும் இழந்த சந்தோஷங்களையும் மீட்டு எடுப்பதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை இந்த காலங்கள் உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை உங்களுக்குள்ள தேடி வர வைக்கும். மகரம் ராசி அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் சில கனவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில ஆசைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மனதிற்குள் ஆழமாகவே இருந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பல வருடங்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எனக்கு எப்பொழுது கைகூடும், அதில் எப்பொழுது எனக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அது ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், குடும்பத்தின் ஒரு முக்கியமான சந்தோஷமாகவும் இருக்கலாம்,
இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு பெரிய மாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக அந்த ஆசைகள் தொடர்ந்து தாமதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். அந்த தாமதங்கள் உங்களுடைய நம்பிக்கையை சில